வழியாக டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. பெருமாள் மலை வந்துட்டோம். இப்போ நம்ம காட்டேஜுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கொடைக்கானல் ஜஸ்ட் 7 கிலோமீட்டர் தாங்க. குளிர் அவ்வளோ இருக்காதுன்னு நினச்சேன். இருக்குது, நார்மலாக இருக்குது. நாங்கிற மாதிரி ரொம்ப ஓவர் குளிர்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல. இருக்கு. கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். நாளைக்கு போனால் போவோம் கொடைக்கானலுக்கு. முன்னாடி Z900 அதே ஏற வயசு தாங்க போட்டிருக்காங்க, நம்ம பீச்சுக்கு போட்ட மாதிரி. 2 சவுண்டுமே அட் அ டைமில் ஒரே மாதிரி கேட்குதுங்க. அப்படியே காதல் மூச்சா கேட்கலாம், அது மாதிரி நல்லா இருக்குது சவுண்ட். ஆனால் இன்னும் ஓவர் லவுடாக இருக்குது. டிவிங்கில் போட்டிருக்கேன் கரெக்ட். திரும்பி அதே சொல்லிட்டு இருக்கேன். ரூமுக்கு போனால் போட போகிறேன். ஏன்டா அதே சொல்கிற? ஸ்பாட்டில் ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் வீடியோ போடணும்னு தோணும். ஏன்னா தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க வீடியோவில். ஏன்னா பிகினருங்க நானுங்க, இதுதான் போட கற்றுன்னு இருக்கேன். வீடியோவில் அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் ரெடி பண்ண தெரியாது. போட போத தானேங்க எது வந்தாலும் கற்றுக்க முடியும். அதனால தான் சரி போடுவோம். அப்போ தான் வந்து நம்மளும் கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து Insta 360 வாங்கினேன். அதை வச்சு நார்மலாக வீடியோ போட்டேன் ப்ளூடூத் ஹெட்செட் மூலமாக. ஆனால் ப்ளூடூத் ஹெட்செட்டில் அவ்வளோவா நான் கேட்கலைங்க. ஹெட்செட்டில் தான் ஹெட்செட் கேட்கும்னு நினச்சேன், கேட்கல, அவ்வளோவா கேட்கல. நார்மலாக கேட்டுச்சு, தூரமாக போனால் சுத்தமாக கேட்கல. ஆனால் ப்ளூடூத் இல்லாமல் வெறும் Insta 360 இது XY இதை போட்டால் ஒன்றுமே கேட்கலங்க. விண்டோட நாய்ஸ் மட்டும்தான் இது எடுக்கும்னு சொன்னாங்க. நம்ம பேசுகிற நாய்ஸே எடுத்து விட்டுருச்சிங்க. ஏன்னா நம்ம பேசுகிறது அவ்வளோவா கேட்கல, ரொம்ப சைலண்ட்டாக கேட்குது அந்த விண்டோட சவுண்டு. நம்ம பேசுகிறது அதோட சைலண்ட்டாக கேட்குது. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வந்து நிறைய இடத்துல மைக் நான் நிறைய சஜஷன் பார்த்து யூடியூப்லலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து DJI மைக், மினி மைக் தான் வாங்கியிருக்கேன். அதோட ஃபோட்டோ இப்போ போடுறேன். DJI மைக் வந்து நல்லா இருக்குங்க. அதோட மைக் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் லிங்க்கு, நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் நல்லா இருக்குங்க. இப்போ DJI மைக் போட்டு தான் பேசிகிட்ருக்கேன். நான் தூரமாகவும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ Insta 360 இந்த இடத்துல வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 20 மீட்டர்ஸ் 30 மீட்டர்ஸ் தள்ளி கூட போய் பார்த்தேன். கேட்குது, நல்லா தான் கேட்குது. எதுவும் வாய்ஸ் லாக்லாம் எதுவும் ஆகலை. அதனால தான் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் நம்ம எங்கே தூரமாக போகிறோம், நம்ம எடுத்தது வீடியோ கண்டென்ட்டுக்காக தான் மைக்கு. அதனால் பக்கத்தில் தானங்க இருக்குது. இது கிளியராக இருக்குங்க. சவுண்டும் பாருங்கள், நல்லா கேட்குது. அவ்வளோ ஸ்டக் ஆகிற மாதிரிலாம் எதுவும் தெரியல. போக பார்க்கலாம். இந்த மைக்கில் தான் வீடியோ போடுவேன். கை வரைக்குது, வலிக்குது கை. பெருமாள் மலைக்குள்ளேயே கொடைக்கானல் போகிற ரோடு லெஃப்டில், ரைட்டில் எடுத்து உள்ளே போயிட்டுருக்கோம் காட்டேஜுக்கு. கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பெருமாள் மலையில் ஒரு சைட் விசிட் எதனா சைட் சீயிங் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன் இந்த பெருமாள் மலை சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கேட்டதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் சூஸ் பண்ணோம் ப்ரோ. இங்கேருந்து 7 கிலோமீட்டர்ஸ் தானே கொடைக்கானல், அதனால் இங்கே ஸ்டே பண்ணலாம். அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போய் சுற்றி பார்க்கலாம். அடுத்த நாள் நாங்கள் சைட் சீயிங் தான் பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். பார்க்கலாம். ஒரே இடத்துக்காக போயிருந்தாலும் ரொம்ப போர் அடிச்சிடலாங்க. கொடைக்கானல் எத்தனை டைம் தான் போயிட்டே இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடைக்கானல் கீழே
ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறேன். சாஃப்டாக இருக்குடா வண்டி ஓட்டவே, சாஃப்டாக இருக்குது வண்டி ஓட்டவே. ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450 நியூ பைக் தான் இது. நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஒரு 6 months ஆகிடுச்சு. ஆனால் இப்போ தான் நான் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. என் ஃப்ரெண்டு வந்து அதே 450 வச்சுருக்கான், ஓல்டு மாடல் வச்சுருக்கான். அதுக்கு இதுக்குமே வந்து நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த நியூ ராயல் என்ஃபீல்டில். இதில் வந்து மூட்ஸில் ஆகட்டும், எக்கோ மோடு, ரைடிங் மோடுன்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் மூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஏபிஎஸ் வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க. நான் நிறைய பார்க்கல இதில். சும்மா ரைடு போகலாமே, ஆஃப் ரோட் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டி எடுத்தேன் ஃப்ரெண்டுது. என்னோடய Z900 வந்து பீஸ்ட் வந்து அவர் ஓட்டிகிட்ருக்காரு. அவரது நான் வாங்கி ஓட்டிகிட்ருக்கேன். இதில் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு எக்கோ மோடில் இருந்துச்சுங்க. எக்கோ மோடில் போட்டு வண்டி ஏற்றும் போது, ஹில்ஸில் ஏற்றும் போது திணறுதுங்க. அது வந்து கேட்டதுக்கே இப்போ எக்கோ மோடு வந்து பெட்ரோல் கன்சம்ஷனுக்காக அது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மோடு சேஞ்ச் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மோடை சேஞ்ச் பண்ணிட்டு ரைடிங் மோடில் போட்டு ஏற்றும் போது ரொம்ப அசால்ட்டாக ஏறுதுங்க. அதுக்கும் இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. எக்கோ மோடுக்கும் ரைடிங் மோடுக்கும் அவ்வளோ ஈஸியாக ஏறுது, ஒரு திணறவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே ரைட் மோடில் தான் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஏபிஎஸ் ஆன் ஆஃப் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வரும்போது நிறைய பிரேக் பிடிச்சி அந்த பிரேக் கிளச் போகிறதால, பிரேக் பேட் போகிறதால ஏபிஎஸ் ஆன் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் ஆகிடும் ஒரு டைமில் ஏபிஎஸ் ஆனில் இருந்தால், அதனாலுமே அது ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதையுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி நிறைய மூட்ஸ் இதில் இருக்குது. நான் எல்லாமே ஃபஸ்ட்டு பார்க்கல. நான் கொஞ்சம் தூரம் தான் ஓட்டுறதுனால தான் இவ்வளோ தான் நான் கவனித்தேன். அதுவும் இல்லாமல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரவுண்டாக அதில் வந்து மேப்பும் வருது. அது யூஸ் பண்ண முடியுமான்னு இல்லையான்னு எனக்கு தெரியல, அவ்வளோவே தெரியல. ஆனால் நல்லா இருக்குங்க. மற்றபடி பார்த்தா இது நல்லா கம்ஃபர்டபுள். ஆஃப் ரோட்டில் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம், இல்லை லாங் ட்ரைவ் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். எப்படி இருந்தாலுமே வந்து இது நல்லா யூஸ் ஆகுங்க. நல்லா இருக்குங்க. வாங்க நம்ம வந்து போமா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா போகுது. இது ஆல்ரெடி இது நிற்காது. ரன்னிங் போய் நிற்க கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது நார்மல் இதுரா பொறுமையாக இதுரா அவர் நிற்கிற பாத்தில் போய் இந்த பாத்தில் போயிடலாம். ரன்னிங் இன்னும் நிற்காது. இது இறங்க 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 பரவாயில்ல விடு. என்னால் மேனேஜ் பண்ண முடியல வண்டியை புறா. தள்ள அப்படியே நீங்கள் சொல்லிட்டே வாங்கிக்க உட்காருங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே பண்ணுங்க. அதுதான் நான் சொன்னேன். பின் பிரேக் புடுறா போட் பண்ணுங்க. அவங்க வண்டியை போட்டாங்க. லாஸ்ட்டில் வந்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். போய்ட்டு வந்த பக்கம் போங்க. இல்லை நான் பிடிச்சிடுறேன், நீங்கள் போங்க. கேமரா மேலே அடுத்த டாபிக் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஃபோட்டோ அடிக்கிறீங்க ஒன்று. ஐயோ இதெல்லாம் ஃபால்ஸ்லேயே வரலையே. மேலேயாச்சும் கொஞ்சம் கொட்டுற மாதிரி இருக்கு. இல்லை அங்கேருந்து கொட்டுற மிச்சம் வரும். அவ்வளோதான். இதில் எங்கே அப்புறம் குளிக்கிறது?
தோ சரி ஓகே அத்தா நான் முடிஞ்சா மீட் பண்ணுவோம் சரிண்ணா பாய் பாய் ப்ரோ பாய் மேம் பாய் 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 அவங்க டீம் கூட குல்ஷன் டீம் கூட சரி ஓகே வரட்டுங்களா பாய் 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 ப்ரோ எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்பிடுச்சு நம்ம ஒன்றும் போயிடலாம் அவ்வளோதான். ம் கிளம்பியாச்சு பெருமாள் மலையிலேருந்து. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் 2 நாளாக இத்தனை பேர் ஒரே டைமில் வந்து பார்த்ததில்ல. கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. 3 நாள் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது சார்ட்டு. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அடுத்த ரைட்லேயும் கண்டிப்பாக சந்திப்போம். எல்லா வீட்டையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். கிளைமேட்டும் கரெக்டாக இருக்குது. ரொம்ப வெயிலாகவும் இல்லை. நம்ம எப்படின்னாலும் கீழே இறங்கினா தான் தெரியும் ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க. அதனால் வெறும் ஜாக்கெட் மட்டும் தாங்க போட்டிருக்கேன். இல்லை ரெயின் கோட் எதுவுமே போடல. கைட்டு ஏன்னா ஸ்கை வந்து கிளியராக இருக்குது. ஒரு காலேஜ் பசங்க ஒரு 60 பேர் 70 பேர் வருவாங்களே பஸ்ஸில். இல்லைனா இந்த மாதிரி ரைடர்ஸு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி வந்தாங்கன்னா அங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு சரியான இடம். மற்றபடி ஃபேமிலியாக வந்து 2-3 பேர் வராங்கன்னா அங்கே ஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் வந்து ஹாஸ்டல் ரூம் மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு மேலே பெட்டு கீழே பெட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாரும்
கொடைக்கானல் போகிறவங்க எல்லாருமே பெருமாள் மலையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. உண்மையை சொன்ன பிறகுனா பெருமாள் மலையில் நிறைய ஹிடன் பிளேசஸ் இருக்குது, ஃபால்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்குது, நிறைய ஹிடன் பிளேசஸ் இருக்குது, ஆஃப் ரோடிங்ஸ் இருக்குது. நம்ம ஒரு தரமான வண்டி வச்சுருந்து ஆஃப் ரோடு வண்டி வச்சுருந்தோம்னா இங்கே வந்து பெருமாள் மலையிலேருந்து ஆஃப் ரோட் பண்ணுறது செமையாக இருக்கும். ஏன் இந்த Z900லாம் வந்து ஆஃப் ரோட் பண்ண முடியாது, எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸோட ராயல் என்ஃபீல்டாக எடுத்துக்கிட்டு அதிலலாம் ஆஃப் ரோட் பண்ணோம், வேற லெவல் இருக்குது. அதுலேயே வந்து தடிக்க வேறு விழுந்துட்டு ஒரு இடத்துல. அதனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். யார் எவருன்னே தெரியாமல் ஒரு 50-60 பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து பழக்கமாக இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பழக்கமாகறதுல ரொம்ப அரியுதுங்க. வந்தாச்சு பீக்கு பெருமாள் மலை வந்தாச்சு. அப்படியே ரைட்டில் போனால் கொடைக்கானல் 12 கிலோமீட்டர்ஸு, லெஃப்டில் போனால் பழனி, ஸ்ட்ரெயிட்டாக போனால் திண்டுக்கல். அந்த ரோட்டில் தான் இருக்கும். வந்து ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கும். அந்த 10 பேரை லீட் பண்ணி கூட்டிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். முன்னாடி இருக்க ஹெட்டுக்கு தான் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் தான் வந்து வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துட்டு சொல்லிகிட்டே இருக்கணுங்க, கரெக்டாக கவனிச்சிட்டே இருக்கணும். ஒரு கார் கூட ஈஸியாக ஓட்டலாம், நம்ம தனியாக சோலோ ரைடு கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் நம்மளுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி டர்னிங்கில் பார்ப்பாங்க, எவ்ரி இதில் வந்து ரைட் சைடில் சிக்னல் கொடுக்குறது, ஹேண்ட் சிக்னல் கொடுக்குறது, ஹேண்டில் கொடுக்க முடியலன்னா லெக்கில் கொடுக்குறது, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸ்பீடு அப் பண்ணுங்கள், ஸ்பீடை ஸ்லோ பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுவாங்க. முன்னாடி இருக்க ஹெட்டுக்கு இருந்தால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். லாஸ்ட்டில் வரவர் எல்லோரும் போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வரணும், யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த 10 பேருமே ஒரு டீமாக இருக்கும். 10 பேராக வந்துடுவாங்க. மொத்தம் 50 பேரில் காலையிலே ஒரு டீம் கிளம்பிடுச்சு. ஒரு கை வந்தனாலா அதுதான். பின்னாடி ஆள் வரல, ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். வராங்க, ரோட்டில் வந்துட்டார், ஹெட்டு பார்த்துட்டாரு, அதனால தான் ஸ்லோ பண்ணிட்டோம். நானும் பார்த்து சிக்னலை போட்டேன். இப்போ கிளம்பிடலாம். எப்பயுமே ஹில் ஸ்டேஷனில் மட்டும் டர்னிங் அப்போ முந்தாதீங்க பாருங்கள். கரெக்டாக டர்னிங் அப்போ தான் கார் வரும். அந்த டைமில் நம்ம போய் பிரேக் அடித்தா கூட டக்குன்னு ஸ்கிட் ஆகிடும். இந்த இடத்துல கும்பகரை ஃபால்ஸ் இருக்குது, நல்லா இருக்குங்க, அதுவும் நல்லா இருக்குங்க கும்பகரை ஃபால்ஸ். சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 hours ஆகிடுங்க. ஏன்னா நிற்காமல் ஓட்டினாலே 8 hours போயிடலாம். காராக இருந்தால் கூட ஒரு டைம் நிறுத்துவோம் சாப்பிட்றதுக்கு. இது 2 வீலருங்க. எவ்ரி 100 kilometers வந்து, ஏன்னா இத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறதால எல்லாருக்குமே வந்து அவங்க தேவைகள் இருக்குது, எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும். ரெஸ்ட்டும் போவாங்க, தண்ணி குடிப்பாங்க, ட்ரை ஆகிடும் உடம்பு ஒரு டைமில். இங்கே வந்து நார்மலாக இருக்குது கிளைமேட்டு. நம்ம திண்டுக்கல் ரீச் ஆகும்போது ஹீட்டு உடம்புல தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் பெட்ரோல் போடணும், நிறைய வேலை இருக்குது. அதனாலே ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். ஒரு 10 hours. இப்போ என்ன டைம் ஆகுது? 11:40 ஆகுதுங்களா? கரெக்டாக 11 மணி போயிடுவாங்க. நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். இது வரும்போதே காலையில் அரௌண்ட் வந்து ஒரு
7 மணிக்கு கிளம்புவோங்க கூடுவாஞ்சேரியிலேருந்து. இங்கே வர்றதுக்கு 6 மணி ஆகிடுச்சு. அது நாங்கள் வந்து கொடை ரோடு வழியாகவே திண்டுக்கல்லேருந்து ரைட்டை வளைச்சி கொடை ரோடு வழியாகவே மேலே ஏறிக்கலாம். ஆனால் நாங்கள் கொடை ரோடு வழியாக மேலே ஏறாமல் பெருமாள் மலை இவங்க வந்து பெரியகுளம் வழியாக பெரியகுளம் டு பெருமாள் மலை வந்து ரோடு வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். சரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், 2 வீலரில் தானே வரோம்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டோம். ஏறினு நாங்கள் செக் போஸ்ட்டில் லாஸ்ட்டு சொன்ன மாதிரியே செக் போஸ்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க. அது ஒரு 1 hour வேஸ்ட் ஆகிடுச்சிங்க. இல்லைனா நாங்கள் 8 மணி நேரத்துலேயே கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் வரும்போது வந்து ஒரு 100-120 இதுலேயே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம். ரொம்ப அதிக ஸ்பீடு 120 அதிலே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்ததால் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கூடுவாஞ்சேரியிலேருந்து கிளம்பும் போது இது உளுந்தூர்பேட்டையில் ஸ்டாப் பண்ணோம். அங்கே பிக்கப் பாயிண்ட் இருந்துச்சு, அதனால் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தானே திருச்சியில் வந்து ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா மொத்த வெயிலுங்க, மதியானம் சரியான வெயில். அங்கே கொஞ்சம் நேரம் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக திண்டுக்கல்லில் வந்து சாப்பிட்டோங்க. திண்டுக்கல்லில் வந்து சாப்பிட்டுனா அட்டி வெளுத்து கட்டுது மழை. நல்ல வேலை நாங்கள் உள்ளே வந்துட்டோம். திண்டுக்கல்லில் வந்து உள்ளே வந்தோடனே தான் மழை பெய்யுது. நாங்கள் சேஃபு. ஃபஸ்ட்டு டீம் சேஃபு, செகண்ட் டீமும் ஓரளவு சேஃப் போயிட்டாங்க. தேர்ட் டீம்லாம் மழையில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ நான் வரும்போது இப்போ டீம் 1ல் இருந்தேன். இப்போ நான் போயிட்டுருக்குது வந்து டீம் 4. டீம் 1 வந்து லாஸ்ட்டாக தான் கிளம்புவாங்க. சிங்கிள் ஸ்டாப்பில் இருந்து அடிச்சு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். 10 பேர் வரதால் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். 10 பேருக்கு அதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். வரீங்கனாலே கம்பல்சரி வந்து க்ளவுஸு அப்புறம் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து போட்டிருங்க. ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாமே இருக்கணும். சந்தோஷத்துக்காக தான் வந்து ரைடிங் வரும். அது எந்த டைப்பில் எப்படி வேணால் ஆகலாம். நம்ம 2 வீலரில் போனாலும் ஆகலாம், 4 வீலரில் போனாலும் ஆகலாம். அதனால தான் 4 வீலரில் சீட் பெல்ட் போடணும். ஏன்னா எந்த வெஹிக்கிளில் நம்ம போனாலும் ஆக்சிடென்ட்றது நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம வேணும்னே போய் இடிக்க போகிறது இல்லை. எல்லாமே ஒரு எதிர்ச்சியாக நடக்கிறது தான். அதனால் நம்ம சேஃப்டியாக இருந்துட்டோன்னா நம்மளுக்கு எந்த அடியும் படாமல் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 60 பேருமே கம்பல்சரி மேண்டேட்ரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்ஸு சேஃப்டி தான். அதுக்கப்புறம் தான் என்ன வண்டி வச்சுருக்கேன், எந்த வண்டி வச்சுருந்தாலும் ஓகே. ஆனால் ரைடிங் ஜாக்கெட் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, க்ளவுஸ் இருக்கா, நீ இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. நான் வந்தது பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ரைடர்ஸ் கூட. எனக்கு அதில் சுகியனா தான் தெரியும். அவரு தான் நல்ல பழக்கம். அப்புறம் இங்கே அங்கே இருக்கும்போது சுகி, கெவின் அவங்களாம் எனக்கு நல்ல பழக்கம். அவங்க தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரைடு போகிறோம் வரீங்களா அப்படின்னு. அதுலேருந்து இன்ட்ரோ ஆனது தான் பீஸ்ட் ரைடர்ஸ். அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாகவே பீஸ்ட் ரைடர்ஸ் வச்சுருக்காங்க, க்ளப் வச்சுருக்காங்க. பீஸ்ட் ரைடர்ஸ் யாருன்னா வந்து ரைடுக்கு வரீங்கன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து பீஸ்ட் ரைடர்ஸ்னு போட்டாலே நெட்லேயும் வரும். இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரைடு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறோம். நானும் எவ்ரி ரைடுக்கு போயிடுவேன். 3 months ஒன்ஸு ரைட் போடுவாங்க.
ஐ மீன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 days இல்லை மேக்ஸிமம் 3 days அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே நான் தாங்க மாட்டேன். அந்த 3 daysக்குள்ளே எங்கன்னா ட்ரிப்பு போட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக போயிடுவேன். இந்த இன்ஸ்டா 360 எக்ஸ் வந்து மைக் வாங்கியிருக்கேன், DJI மைக். அதுதான் கிளியராக கேட்குது. இப்போ தாங்க கொஞ்சம் சவுண்டு வந்து நார்மலாக இருக்குது. டிபி கில்லர் போட்டேங்க. நெக்ஸ்ட் டைம் போட்டுகிட்டே வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நாய்ஸ் அதிகமாக இருக்குது, அதனாலே போட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குங்க, யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. இறங்குற வரைக்கும் நல்லா இருக்குங்க கிளைமேட். இருக்கும், நம்ம உடம்பும் அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரை ஆகாது, டீஹைட்ரேஷன் ஆகாது. ஆனால் இறங்குனதுக்கப்புறம் பயங்கரமாக வெயிலில் வந்து டீஹைட்ரேஷன் ஆகிடும். தண்ணி குடிக்கணுங்க, தண்ணி மஸ்ட்டுங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும், பேக் மாதிரி பின்னாடி வந்து தண்ணி வச்சுட்டு பைப் வழியாக குடிச்சிட்ருக்காங்க. அதுவே எனக்கு தெரியாதுங்க. அடுத்த ரைடுக்கெலாம் கண்டிப்பாக அதை வாங்கிடுவேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு, எனக்கு தெரியாதுங்க. நெக்ஸ்ட் ரைடுக்கு அதை வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா ஒரு தண்ணி தாக்குறதுனா கூட நான் எங்கே சோலோவாக வரும்போது பேக்கில் இருக்குது, இப்பயும் இருக்குது, ஆனால் எடுத்து குடிச்சிடுவேன். இப்போ இந்த மாதிரி டீமாக வர்றதால ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்கும். 10 பேருக்கு 20 பேருக்கு ப்ரோ இன்னும் வரலையே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரட்டும் எல்லாரும். போகலாம் போகலாம் போகலாம். பஸ்ஸில் போகிறாருங்க. அவர் தாங்க செயின் லூப் ஆகி கொடுத்தாரு. பேக் வச்சா நானே கண்டுபிடிக்கிறேன். பவர் லீடுங்க. நம்மளை மாற்றி விட்டாங்க, நம்மளுக்கு பின்னாடி வராங்க. ஃபஸ்ட் டைம் நான் வந்து 2 வீலரில் கொடைக்கானல் வர்றது. சென்னை 493 கிலோமீட்டர்ஸ். ஓகே காய்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். சென்னை டு கொடைக்கானல் ட்ரிப்பில் நாங்கள் ட்ரிப் முடிச்சுட்டு இப்போ வந்து கொடைக்கானல் டு சென்னை போயிட்டுருக்கோம்.
ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கொடைக்கானல் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது. என்ன மாதிரி நீங்களும் குரூப் ரைடு வரணுமா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 3 monthஸில் நம்ம திரும்பியும் ரைடு கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.